ஹனிசக்கிள் மலரறிவு. இப்ப நீங்க கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கான இதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஹனிசக்கிள். இன்னைக்கு ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம், கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஹனிசக்கிள் பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதாவது போனது கேரளா பார்டரு, அதையெல்லாம் தாண்டி சிட்டி தாண்டி இங்க இன்டீரியர் வர்றதுன்னா டிலே ஆகும், 10-10:30 ஆயிரும். எப்படி பேச போறோம், எப்படி கிளாஸ் அட்டன் பண்ண போறோம்ன்ற நடுவுல ஒரு தாட் வந்துச்சு. ஆனா 8:08க்கு கரெக்டா வீட்டுக்கு இறங்கியாச்சு. அது ஹனிசக்கிள் அவ்வளவு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு. காலத்தை பற்றி சரியான அணுகுமுறை, காலத்தை பற்றி சரியான அளவீடு, கரெக்டா காலத்தை கணித்தவன் தானே கால கணியன் ஹனிசக்கிள். காலத்தை கணித்தவன், காலத்தை கணிச்சிட்டான்னா வாழ்க்கை கணிச்சிட்டான்னு அர்த்தம். இயற்கை இயல்பினன், அதாவது காலக்கணியன் இயற்கை இயல்பினன், இந்த ரெண்டு வார்த்தையுமே அந்த இயற்கை இயல்பினன் பையனுக்கும் பொருந்தும் ஹனிசக்கிளுக்கும் பொருந்தும். நான் இயற்கையின் இயல்போடு இருக்கிறேன், அதே மாதிரி இயற்கையின் இயல்போடு இருக்கிற ஹனிசக்கிள். ரெண்டுமே காலத்தை தூக்கி போடுறது. காலம் கொடுத்த கருத்துக்கள் தூக்கி போடு, காலம் கொடுத்த அனுபவங்கள் தூக்கி போடு, காலம் கொடுத்த விஷயங்கள். எனக்கு கடந்த காலம் இல்லை. நம்ம இங்க இந்த சேனல்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு தாட் அந்த கடந்த காலத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எனக்கு வெறுப்பு இருக்கு, கோவம் இருக்கு, எல்லாமே கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை வச்சுதான் வருதுங்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே ஹனிசக்கிள் தேவைப்படக்கூடியதா இருக்கு அப்படிங்கறது உணர்த்தக்கூடியதா இருக்கு. இன்னொன்னு, நினைவுகள்ல இருந்து விடுதலை அளிக்கக்கூடிய மலர், இனிமையின் மலர். நான் முதல்ல எடுத்த மலர்கள்ல ஹனிசக்கிள் தான் கண்டினியூஸா எடுத்தேன். இப்ப ரீசெண்டா மறுபடியும் ஒரு 15 நாள் கண்டினியூஸா அது எடுக்கும் போது என்ன மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா, பொதுவா நம்ம முன்னத்த நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு படுப்போம், அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஆனா அந்த 15 நாள் தொடர்ந்து எடுத்தப்போ என்ன நாளுன்றதும் மறந்துருச்சு, என்ன பண்ணணும்ன்றதும் மறந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு தாட்டே இல்லாம அவ்வளவு ஒரு ஃப்ரீ மைண்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மொத்தமா எல்லாத்துல இருந்தும் விடுதலை அளித்த மாதிரி இருந்துச்சு அந்த மலர் தீர்வு. இது மெமரியோட கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பாரதியோட வரிகள் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, அனுபவித்து வாழ் அப்படிங்கறது இது ஹனிசக்கிளுக்கு பொருந்தக்கூடியதா. பேட்சும் பாரதியும் ஒழுங்கா படிச்சாவே வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்துடலாம், வேற யாரும் கூட தேவையில்லை. ஹனிசக்கிள் நிகழ்ச்சனத்தை சரியா எப்படி வாழ்றது, டே டு டே இன்னைக்கு நடக்கிறத பத்தி ஒரு அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் எனக்கு வர்றது, அது டெய்லி அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு கடந்த காலத்துல நடந்த விஷயத்துல இருந்து என்னால என்ன கத்துக்க முடியும்ன்றத எடுத்துட்டு இந்த நிகழ்ச்சனத்துல வாழ்றது. ஆனா பெரும்பாலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட கொண்டு பிரசன்ட்ல போட்டு ஃபியூச்சரையும் பாஸ்ட் மாதிரி ஆக்கிடுறோம். அப்போ நம்மளோட லைஃபே மொத்தமா பாஸ்ட் மாதிரி ஒரே பேட்டர்ன்ல போற மாதிரியே இருக்குது. சூப்பர் பாயிண்ட். பாஸ்ட் பிரசன்ட்ல போட்டு ஃபியூச்சரும் பாஸ்ட், அப்போ ஒரே பாஸ்ட் தான். அப்போ வாழ்க்கை மாறணும்னா ஹனிசக்கிள் உங்களை பாஸ்ட மாத்திருச்சுன்னா வாழ்க்கை மாறி. இது எனர்ஜி, நம்மளோட ஒட்டுமொத்த எனர்ஜியுமே இங்கதான் மொத்தமா உறிஞ்சி எடுக்குது. எல்லாரும் இந்த மனநிலையில இருந்து விதிவிலக்கா இருக்க மாட்டோம், எல்லாருமே இத பாத்திருப்போம். அப்போ இந்த இருள்ல இருந்து அதாவது அது தவறுன்னு கிடையாது, நல்ல விஷயங்களை நினைக்கிறது. ஆனா அதுலயே ரொம்ப போய் ஒன்றி போய் இருந்து நிகழ்ச்சனத்தை விட்டுடுறது. முழு தன்மை மனம் மயங்கி போய் கடந்த காலத்தில் இருத்தல் என்பது நிகழ்காலத்தில் இல்லாமல் இருத்தல் அர்த்தம். அப்ப நிகழ்காலத்துல இருந்தது நம்ம விஷயத்த பண்றதுதான் முக்கியம். இதோட முழு தன்மையில இருக்கிறப்போ டைம்லெஸ், ஸ்பேஸ்லெஸ்ஸா இருப்பாங்க. டைம்லெஸ், ஸ்பேஸ்லெஸ் கான்சியஸ்னஸ், இயற்கை இயல்பினன், தன் இயல்பினன், தன் ஒளியான். அவங்க சொன்ன மாதிரி மறந்துருவோம். செல்லுல இருக்கிற மெமரியில என்ன நம்ம பதிவாகி இருக்குதோ அதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்றத மறந்துடுற தன்மை, அதான் கேட் கீப்பர் ஆஃப் மெமரி அப்படின்ற மாதிரிதான் இது இருக்கு. நம்மனால எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அப்படியே ஜஸ்ட் வாட்ச் அவுட் பண்றோம், அதை பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. இது ஐயா இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட். கடந்த காலத்துல கவனிச்சுட்டே இருக்கேன். இந்த ரெமெடி ஹனிசக்கிள் எடுக்கும்போது கடந்த காலம் என்பது இல்லாம போது கவனித்தல் மட்டும் இருக்கு. ஆப்சர்வேஷன் எப்பயுமே பிரசன்ட் தான், நல்லா கவனிக்கணும். கிளமேட்டிஸ்ல எதிர்காலத்துல போய் கவனிச்சுனேங்கிறேன், எதிர்காலத்துல இருந்து வெளியே வர்றேன், கவனித்தல் மட்டும் பிரசன்ட். கடந்த காலத்துல இருந்து
போய் மயக்க நிலையில இருந்தேன். அந்த மயக்கம் ஹனிசக்கல் எடுக்கிறதுனால போயிடுச்சு. நான் வந்து விழிப்புல இருக்கேன். இது வந்து ஐயா ஒரு பதிவுல சொல்லியிருந்தாங்க, தியானம் செய்யற, அதாவது நார்மலா எல்லா மக்களையும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஏன்னா அவங்களோட மூளை வந்து ஒரே விதமா தான் இயங்கும். இது ஏன் அப்படின்னா அந்த பாஸ்ட் பேட்டர்ன் படி இப்படியேதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு சில பேர் தியானம் பண்றவங்களோட செய்கைகளை மட்டும் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது சிந்தனை ஓட்டம் வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எல்லாருக்குமே பொதுவாவே இந்த தன்மை இருக்குது அப்படின்றது, அதனாலதான் என்னவோ ஹனிசக்கல் பேட்ச் ஐயா வீட்டுல வளர்த்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம நிகழ்ச்சனத்துல வாழ ஆரம்பிச்சோம்னாலே வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிரும். காலத்தை அறிந்தவன் காலமற்றவன் காலமானவன். குரு சிஷ்யன் கதை முன்னாடி ஐயா ரெஃபர் பண்ணிருப்பாரு. ஜென்குரு அவர் வந்து அவரோட சிஷ்யர்கள் கிட்ட நான் இறந்தாலும் அழக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அவரோட தலைமை சிஷ்யன் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் அழுகிறாரு. அப்ப கூட இருக்கவங்க எல்லாம் அவர் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு கேக்குறப்போ எனக்கு இந்த க்ஷணத்துல அழ தோணுச்சு, அதனால நான் அழுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு பழசா முன்னாடி சொன்ன விஷயத்த இங்க ஞாபகம் வச்சுக்கல. அவர் குரு சொன்ன விஷயத்த அப்படியே, அதாவது நிகழ்ச்சனத்துல இருக்கணும்னு சொன்னதை கரெக்டா அவரு எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி இருந்திருக்காரு அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு அனுபவ பதிவு. இந்த கடந்த ஒரு 3-4 நாளா இந்த 2 காம்பினேஷன் தான் பைனன் ஹனிசக்கல் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ பழைய விஷயங்கள், பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. சில விஷயங்கள் கொஞ்சம் ஷாக்கா இருக்கிற மாதிரி கூட இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் மீண்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகி ஓவரா கிராட்டிடியூட் வந்து அது கண்ணுல இருந்து தனியா கொட்டுது. அந்த எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திடீர்னு வர்றதுக்கு தெரியல. நான் ஐயா கிட்ட பேசுறப்ப திடீர்னு வருது, உள்ள இருந்து தப்புன்னு வெளியில வந்தாலே அது பையன்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அது எதிர்பார்க்கவே இல்லாத இடங்கள்ல இருந்து எல்லாம் வர வேண்டிய பணம் எல்லாம் இன்னைக்கு வந்தது. நடந்த கால வைத்திருந்த இருப்பு பைனன் ஹனிசக்கல்ன்றது தன்னோட மதிப்பு புரிஞ்சு தன்னறிவோட காலமற்ற நிலையில் வாழ்றதுக்காக பைனன் ஹனிசக்கல் மலரறிவு. கடந்த கால நிகழ்வுல இருந்து பாடங்களை மட்டுமே கற்றுக்கொண்டு கசப்பான அனைத்தையும் முற்றிலும் மறந்து மனிதனாக நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு இந்த ஹனிசக்கல் ரொம்பவே துணையா இருக்கு. கடந்த காலத்துல தவறவிட்ட வாய்ப்புகளை நினைச்சு வருந்தப்படுறதுக்கு பதிலா புதிய பாதைக்கு வழிவகுக்கும் இந்த மலர்களை தொடர்ந்து எடுக்கும் பொழுது நிகழ்காலத்துல நிறைய திறமையான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும். கடந்த காலத்து எண்ணத்தினாலேயே அதை செயல்படுத்தாம இருப்போம். சோ நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு இந்த ஹனிசக்கல் நமக்கு ரொம்பவே துணை புரியுது. இப்பவுமே கடந்த காலம்ன்றது திரும்ப வர போறது கிடையாது. ஆனா எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. அது நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம எதிர்காலத்துல வரப்போகுது. எதிர்காலமையும் கடந்த காலத்தையும் நம்ம இங்க எதையும் சிந்திக்காம நிகழ்சனத்தை யார் ஒருவர் அனுபவிக்கிறாங்களோ அதை சரியாக கையாளுறாங்களோ அவங்க வாழ்க்கையில சரியான வெற்றிகளை கையாளுறவங்களா இருக்கிறாங்க. பல நேரங்கள்ல எங்கும், அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பு இன்னொரு முறை கிடைக்காது. ஒரு எக்ஸாமோ லாஸ்ட், இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம், ஏஜ் இந்த வருஷத்தோட முடியுது, லாஸ்ட் எக்ஸாம், இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணா எனக்கு ஜாப் கிடைச்சிரும், எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள்ல ஹனிசக்கல் எடுத்துக்கலாம். அதாவது எங்க இன்னொரு முறை ரிஸ்க் எடுக்க முடியாதோ இல்ல திருப்பி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, இதுதான் கடைசி சான்ஸ்ன்னு நினைக்கிற இடத்துல ஹனிசக்கல் எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஹனிசக்கல் வந்து ஒரு செயலை செஞ்சுட்டு நம்ம இதை செஞ்சிருக்கலாமோ, இப்படி இது மாதிரி அட்டன் பண்ணிக்கலாமோ, இப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாமோ, இந்த இன்டர்வியூ நான் கொஞ்சம் வேற மாதிரி அட்டன் பண்ணியிருந்தா நம்ம செலக்ட் ஆயிருப்போமோ அப்படின்ற எண்ணங்களை கொடுக்கும். சோ அந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னா ஹனிசக்கல் எடுத்துட்டு அந்த செயலை செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர் வந்து சரியான வகையில இருக்கும், நிழல் தன்மையில போகாது, முழுமையா இருக்கும். நேற்று நினைவுகள் இன்று, அதாவது எப்பவுமே நேற்று இன்று நாளை அப்படின்றது நம்ம வாழ்க்கை எல்லாருமே கடந்து வர்ற விஷயமா இருந்தாலும் நேற்றைய நினைவுகளும் இன்றைய வாழ்க்கையும் நாளைய கனவுகளும் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் காலத்தின் பயணம். நேற்று நம்ம செய்தவைதான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்று நாம் செய்வதுதான் நாளை நம்ம பார்க்க போறோம். நேற்றைய ஏக்கங்கள் நாளைய கவலைகள் இரண்டையும் கடந்து கிடைப்பதே இன்றைய இன்பம் அப்படின்னு சொல்லலாம். நேற்று என்று ஒரு பாடம், இன்றொரு வாய்ப்பு, நாளை என்று ஒரு நம்பிக்கை. இதுவே வாழ்க்கையின் தத்துவம். அப்போ நேற்று முடிந்தது, நாளை வரவில்லை.
இன்று மட்டும்தான் நிஜம், இதுல வாழ்வதே ஞானம். இந்த ஞானத்தை உணர்வதற்கு இந்த ஹனிசக்கல் நமக்கு உதவி பெறுது. பொதுவாவே நம்ம வெளியே என்னைக்குமே தேடிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போதோ, எந்த பிரச்சனை வரும்போதோ, நம்மளோட பெரியவங்க, அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்கணும், இது எப்படி கடந்து வரணும் அப்படின்னுட்டு. அந்த பிரச்சனைன்றதே பாஸ்ட் தானே. அது பாஸ்ட்ல அதுதான் அந்த பிரச்சனை. கடந்த காலத்துல ஒரு நிகழ்வு, அது பாஸ்ட். அப்ப ஹனிசக்கல் போடும்போது தெளிவாக அந்த சனத்தில் தீர்வுகள் உங்களுக்கு இயற்கையால் அளிக்கப்படும். ஹனிசக்கல் தொடர்ந்து எடுக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த இன்ட்யூஷன் நம்ம உள்ளார்ந்து இருந்து அமைதியா இருக்கும்போது அந்த சூழ்நிலைகளும் கடந்த காலத்துல ஏற்பட்ட விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை சரியா கையாளுறதுக்கு மலர்கள் நம்ம கூட இருந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய குருவாக இருந்து வழி நடத்தும். அதை ஒவ்வொரு மலர்களும் செஞ்சிட்டு இருக்கு. அது ஹனிசக்கல்ல இந்த கடந்த கால நிகழ்வுல மீட்டெடுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கு. முற்பிறவில நாம செஞ்ச விஷயங்கள் தான் இந்த பிறவில நம்ம இன்ப துன்பத்துக்கு காரணம். திரிகால ஞானத்தின் மலர் ஹனிசக்கல் நமது வாழ்க்கை பாதையை சரியாக்கி நம்ம ஆன்மாவுக்கு ஏற்ற வகையில் சூழ்நிலையை மாற்றுவதற்கு இந்த மலர் ஹனிசக்கல். நன்மை தீமை ரெண்டும் கலந்த கடந்த கால அனுபவங்களின் ஒட்டுமொத்த கலவை இந்த மலர். கடந்த காலம் அப்படிங்கிறது இறந்த காலம். கடந்த காலத்துல நடந்ததை இப்ப கொண்டு வர முடியாது இல்லையா? நம்மை விட்டு கடந்தவை தான். ஒரு விஷயத்துல அதிகமான ஈடுபாடு காட்டுறது, அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது, அறிவுபூர்வமா செயல்படாம இருக்கிறது, வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே ஹனிசக்கல் தேவைப்படக்கூடிய ஒரு நிலை. இவங்க அப்பெல்லாம் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால பிரபஞ்ச ஓட்டத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு கடந்த காலத்துல நிக்கிறாங்க. இவங்க மனசு முழுவதுமே கடந்த காலத்திலும் உடல் நிகழ்காலத்திலும் இருக்கும். கடந்த கால நினைவுகளை எந்த ஒரு இன்பம் துன்பம் இல்லாம சமநிலையில அதை நினைச்சு பாக்குறதுக்கு இந்த மலர் ஹனிசக்கல். இந்த மலர் இரவு 7 மணிக்கு மலருது. நம்மளோட பழைய விஷயங்களை நினைக்க வைக்கும் காலம் இது. நைட் ஃபிளவர், ட்ரீம் மூன் அப்படின்னும் இந்த மலரை சொல்றாங்க. எங்கெல்லாம் தவற நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதோ, எங்கெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதோ அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்கு இந்த மலர் ஹனிசக்கல். நிகழ்காலத்துல நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த மலர் உதவியா இருக்கும். கடந்த கால நினைவுகளை பட்டறிவாகவும் படிகட்டுகளாகவும் ஆக்கி கொள்றதுக்கு இந்த மலர் ஹனிசக்கல். இந்த மலரை சாப்பிடும் போது 3 காலங்களையும் உணர்ற தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வயல்ல விதைக்கிறோம், அது வளர்வதற்கு ஒரு எரு போடுறோம், இல்ல பூச்சி மருந்து தெளிக்கிறோம், இன்னும் பல விஷயங்கள் கூட நம்ம அந்த விதைகள் நல்லா செழிச்சு வளர்றதுக்காக செய்யறோம். அது அன்னைக்கே நமக்கு காய்கனிகளையோ இல்ல பழங்களையோ கொடுக்குதா என்ன? அது பலன் தர்றதுக்கு 6ல இருந்து 1 வருஷம் கூட ஆகும். எரு விதை போடுறதெல்லாம் செலவில்லை, முதலீடு. இது போல கடந்த காலத்துல நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் ரெட்டிப்பா திரும்ப கிடைக்கிறதுக்கு கடந்த கால ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த மலர் ஹனிசக்கல நம்ம எடுக்கலாம். நஷ்டம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு கட்டத்துல நம்ம நஷ்டம் அப்படின்னு நினைக்கிறது பிற்காலத்துல பன்மடங்கா திரும்பி வர்றதுக்கான ஒரு விதையை போல. கடந்த காலத்துல நாம இழந்த விஷயங்கள் முதலீடா மாறுறதுக்கு இந்த மலர் ஹனிசக்கல். எத்தனையோ பிறவிகள்ல நாம செஞ்ச பதிவுகள் ஆழ்மனசுல பதிந்திருந்தாலும் அவையெல்லாம் அழிக்கப்பட்டு அவற்றிலிருந்து விலகி அந்த நிகழ்வுகளை இயல்பா ஏற்றுக்கிட்டு நிகழ்காலத்துல நிம்மதியா வாழ்றதுக்கு இந்த மலர் ஹனிசக்கல். சனத்துக்கு சனம் இருப்பது அப்படிங்கிறது தெய்வீகம், நிகழ்நிலையில் வாழ்வது அப்படிங்கிறது தெய்வீக தன்மையில் வாழ்வதாகும். நிகழ் சனம் என்பது தெய்வீக தன்மை. யூ ஆர் டிவைன்.